ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினோன்னே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இதில் இருக்க நாரெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் உங்கள் தேவைக்கு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூளுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட யூஸ் பண்ணலாம். சீரகத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். அப்போதான் வாழைத்தண்டு நல்லா வெந்து வரும். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு வாழைத்தண்டு. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் கலந்துக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா இது ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். சூப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தான ஒரு சூப் ரெசிபிங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கல. பாருங்க, நல்லா கொதிக்க விடுங்க. சூப்பரான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உடம்புக்கு ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.